லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அனுப்புனர் சிக்கா என்னது கந்தாரா என்னது பாரு சோக கந்தாரா பாரு ஓல்டு ஏர்போர்ட் கட் அவுட் செத்த மைக் இங்க வை கீழே ஒன்று வச்சிருக்கீங்க தோகா கத்தார் தோகா கத்தாரா கொண்டா தோகா கத்தார் ரைட் ஓகே அவங்க தான் வந்திருக்காங்க தோகா கத்தாரா அங்கே கூப்பிட்டுருங்க அங்கே கூப்பிட்டீங்க என்ன ஏன் இருட்டாயிட்டேன் வர முடியும் நல்லா இருக்கீங்க அழகா இருக்கீங்க ஐயோ ரட்டோட கிறிஸ்டனே ஆர்வக்கோளாறு தோகா கத்தார் ஏ அப்பா நான் பாருங்க காப்பி மிட்டாய் காப்பி மிட்டாய் எப்படி பார்த்தீங்களா என்ன எப்படி பார்த்தீங்களா காப்பி மிட்டாய்க்கு சப்பி பிசிஞ்சிட்டு ரைட்டு இது என்ன தின்னாரு விபூதியா அது பொருள் ஏ அம்மாடி இவ்வளவு நீளமா தொங்குது எங்களுக்கு நல்ல பாப்பிய கொண்டா இல்ல இவ்வளவு நீளமா இது என்னது இது பொம்மை யானை தும்பிக்கை இப்படி ஆடுதா பாத்தீங்களா தும்பிக்கை எப்ப ஆனா எங்க இருந்தா யோசனை வரும்னு தெரியல இப்பெல்லாம் வெட்டி அனுப்புன்னு சொல்லி அது எனக்கு யோசனை வரும் பார்த்தீங்களா முக்கியமானது ஆமா அனுப்புன சிக்கா வாழைக்காய் முன்னேற்ற கழகம் வாழைப்பழம்னு நசிங்கிரும்ல ரைட்டு சூப்பரா இருக்கு அதான் வாழைக்காய் முன்னேற்ற கழகம் பெருநர் ஜிபி முது என்ன ஜிபி முது ஜாமான் முன்னேற்ற கழகம் தலைவரே ஜாமானுக்கு முதல் கண் வணக்கம் வணக்கம் கொசு கடிக்கப்பா பிக்கிதப்பா கொசு நான் உங்களுடைய பெரிய தீவிர ரசிகன் நீங்கள் எங்கள் கடிதத்தை முழுசாக படிக்காவிட்டால் நடக்கிறதே வேற. நான் உங்களுக்கு தீ குளிக்க வைக்க போறேன். இதுக்கு நான் தீ குளிக்கணுமா அவங்க தீ குளிக்காங்களா? நீங்க உங்களை தீ குளிக்க வைக்க போறாங்களா? என்னது உங்களை தீ குளிக்க வைக்க போறாங்க? ஓ என்ன தீ குளிக்க போறாங்களா? தீ குளிக்க வைங்க அப்படின்னு நாளைக்கு நெய் போட்டு வைங்க, அப்பதான் கொஞ்சம் மனமா இருக்கும். நெய் போட்டு குளிச்சா சூப்பரா இருக்கும். ஏன்னா நான் வந்து ஊத்துக்குடி நெய் சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்டா இருக்கு. தோசையை துடுதுன்னா அந்த தோசை 4 தோசைக்கு 10 தோசை உள்ள இருக்கு. தினமும் கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிடுங்கண்ணே. அதான் சாப்பிடுவோண்ணே. ஏன் என்னன்னா கொழுப்படைக்கும், சீக்கிரம் முடிஞ்சிடும். சீக்கிரம் முடிஞ்சிடும். ஐயா வாங்க. நாங்கள் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன். நீங்கள் எங்கள் கணித வணிகத்தால் தேங்காய் இருக்குது நாறு ஜிபி முத்து வெட்டி உள்ள என்ன ஒரு பாரு. தேங்காய் படி தங்கம்படி இங்க இருக்கு. தேங்காய் இருக்கும் நாறு ஜிபி முத்து வேட்டி உள்ள என்னண்டு பாரு. ஒண்ணு இருக்காது, நீ அனுப்பினால அதே மாதிரி ஒன்று கிடக்கும். ஒண்ணு இருக்காது, மட்டமா இருக்குமா? ஒண்ணு இருக்காதுன்னா அப்படியே அர்த்தம். 4 4 8 தலைவர் தொண்டையில தட்டு. தொண்டை தட்டணுமா? சாமான்ல தட்டு. அப்பா கொசுக்கடிக்கு சொல்லுங்க. 4 4 8 தலைவர் சாமான் தட்டு. சரி தட்டுவோம். ஏன் இதுலயே தட்டுங்க வந்து உங்க இதை மட்டும் நீங்க வந்து நல்ல என்னது மஞ்சள் போட்டு குளிப்பாட்டி வைங்க. இந்த கடிதத்தின் பின்புறம் அளவுகோல் வைத்துள்ளேன், சரியான அளவு எனக்கு நீங்கள் கூற வேண்டும், கீழ்கண்ட எண்ணுக்கு. சரி ஆனந்தி உங்களுக்கு தான் தலைவர் தான் கேட்டிருக்காங்க. ஏ அப்பாடி இல்ல இப்படி வச்சிருக்கீங்க, என்னல இது அர்த்தம்? இது ஆனா மெனக்கிட்டு வெட்டிருக்கான் பாரு, இப்படி இதை கொண்டு அதை நீங்க வந்து பாத்தீங்களா? அப்படி பிடிக்குமா என்ன நினைப்பாங்க தெரியுமா? தினமும் இப்படிதான் இருக்காங்க. ஒரு 40 வயசு ஆள் ஆடமை தான் நடக்கீங்க. பாக்குறவங்க என்ன அது பொம்மையை பிடிக்க பொம்மையே இப்படி நீங்க தப்பானு நான் கிடைக்க முடியாது. தப்பா இப்படி பிடிக்காருனா அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. ஐயா இப்படி பிடிச்சிருக்கிய இந்த இதை வந்து ஆனந்தம் இது வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பான். அந்த கலரை பாருங்களேன்.
கலர் வந்து எங்கூட கலர்னு தெரியல இது. ஏ அப்பாடி சரியான ஆளா இருக்கான். சரி இந்த முட்டாயை வந்து பிள்ளைகளுக்கு கொடுங்க. நீ சாப்பிடு, நீ 2 சாப்பிடு, நான் நீ 2 ஒதுக்கிக்க போதுமா? ரைட்டு, மனசுக்கு கொடுப்போம். மனசுக்கு நீ கொடுங்க. இது என்னது இல்லை எறும்புல உங்களுக்காக எனக்கு எறும்புக்குள்ளேயும் இது நட்டுப்பிடிக்கும். கொஞ்சம் பாம்பு வந்துடும் போல இருக்கு, பயமா இருக்கு. முட்டாய் பிச்சு போடு, எறும்பு வரும். ஆமா ஒரு முட்டாய் பிச்சு போடு. இப்போ அடுத்த கடிதம் இது வந்து இப்போ வந்த கடிதம் வந்து இந்த கடிதத்தை வந்து நான் படிக்கணும். ஏன்னா இது வந்து இப்போ கடிதம் படி, வேகம் படி. சிவதாஸ். சிவதாஸா? ஆமா. காவல் வரேன். திருநெல்வேலி. காவலா? திருநெல்வேலி. காவல் கிணறு, ராதாபுரம் தாலுக்கா, திருநெல்வேலி. நீ காவல்கிணறு சொன்னது காவல்னு சொன்னது என்னது? பயம் வந்துட்டு அப்படி அரசன் போட்டாங்களா? அரசன் எனக்கு ஏன் போடுறாங்க? இல்ல அதெல்லாம் பீதி தெரியுத மூஞ்சில. ஐயங்கவா அரசன் போட்டாலும் ரட்டு படிக்க நீங்க தான் காரணம். நான் உங்களுக்கு கூட்டு போயிருவேன். கவலைப்படாம என்ன தெரியுமா சொல்லிடுவேன், ஐயா நீங்க உள்ள போட்டாலும் பரவாயில்ல, தனித்தனி செல்லா போட்டுருங்க அப்படின்ட்டுருவேன். அவரை மட்டும் தனியா ஒரு செல்ல போட்டுருங்க. தனி செல்ல போட்டா பயப்படுவீங்களா? தனிச்சதை கிடைக்கவே மாட்டேன். தயவு செய்து நீங்க 10 ரூபா கூட போடுங்க, தப்பு இல்ல. தனியா மட்டும் போட்டுறாதீங்க. அப்ப கொரில்லா செல்ல போட்டுருமா? கொரில்லா செல்ல ஒன்னதான் ஒன்று போடணும். கொரில்லா செல்ல எப்படி தெரியும் உங்களுக்கு? அங்க வந்து ஒரு ஆள் வந்து அப்படி நிப்பாரு. புரியலா? இது எனக்காக வந்து ஒரு மோதிரம் அனுப்பியிருக்காங்க. எங்க போடணும்னு தெரியலையா? பாப்போம், பட்டப்படி தெரிஞ்சிடும். மோதிரம் எங்க போடுவா? விரல காலில் போடுற மாதிரி இருக்குது. நீ எங்க போடுவ மோதிரத்தை? நீங்க போட்டிருக்கீங்களோ? இல்ல தொங்கால போடுவீ நீ? போட்டிருக்கீங்களோ? ஆளை பாரு, ஆளை. அது தவறான வார்த்தை தம்பி. தம்பி தேவல வார்த்தை. எனக்காக செம்பு மோதிரம் அடிச்சிருக்கீங்க. அது என்ன பேர் போட்டிருக்கீங்க பாருங்க. ஜாமான் முத்துன்னு போட்டிருக்கு. உண்மைக்குள்ள அதான் போட்டிருக்கு. இல்ல முட்டாப்புங்களோ. இப்போ தலைவர் என்ன வார்த்தை சொன்னாரு? முட்டாள்னு சொன்னேன், தப்பு சொல்ல. முட்டாள்னு சொன்னேன். முட்டாள்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க பாத்துக்கோங்க. ஐயோ கண்ணு வேற தெரியலையே எனக்கு. தெரிஞ்சாலும் தெரியாது, ஏன்னா அது இங்கிலீஷ்ல இருக்கு. எனக்கு வந்து நீங்க அனுப்பியிருக்கீங்க, இல்லை சூப்பரா இருக்கு. இந்த மோத்தை கண்டிப்பா நான் வந்து சுண்டு விரல போடுறேன், குட்டி விரல போட்டுக்கிறேன். விட்ட போடும்போது வந்து பாக்கிய வாய பொழைக்கிய நீ. ஆ சொல்லுங்க. அப்ப ஆ சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. நீ சொல்லு. அன்புள்ள பேச்சு முத்து அண்ணா. என்ன பேச்சு முத்துன்னு வருதுண்ணா? ஜிபி முத்துல பேச்சு முத்துன்னு வருது. பேர் ஜிபி முத்தா? நீங்க வச்ச பேர், உங்க அப்பா வச்ச பேர் வந்து பேச்சு முத்து. சரி படி. அவ அப்பா அவருக்கு வச்ச பேர் கணேசன். படி. அன்புள்ள ஜிபி பேச்சு முத்து அண்ணா, எப்படி இருக்கீங்க? கேள்வி. உங்க அப்பா திரு கணேசன், மணி, ஆனந்த், அஜிதா, அண்ணி, மனோ, விஷ்ணு, நித்யா, முத்தம்மா, ஏ அப்பா நல்ல நட்டு, முத்தம்மா ஆகியோர் நலமா? உங்களை பெரிய திரையில பார்த்து மகிழ்ந்தோம் அண்ணா. உங்களுடைய வீடியோக்களில் அனைத்தும் நாங்கள் தவறாமல் பார்ப்போம். திரைக்கு முன்னால நீங்க கோமாளியாக இருப்பதால் கோமாளி திரைக்கு முன்னால் நீங்க கோமாளியா இருக்கீங்களா? அத வந்து பார்த்து ரசிக்காங்க. கோமாளியா இருந்தாலும் திரைக்கு முன்னால் நீங்க ஒரு பின்னால் நீங்கள் ஒரு ஆங்கிரி பேர்டாக இருக்கிறீர்கள். படி வேகம் படி, உசாராப்படி. நலமாக உள்ளோம். நீங்கள் பெரிய திரையில் பார்த்ததில் மகிழ்ச்சியாக உள்ளோம் அண்ணா. உங்கள் வீடியோக்கள் அனைத்தும் நான் தவறாமல் பார்ப்பேன். திரைக்கு முன்னால் நீங்கள் கோமாளியாக இருந்தாலும் திரைக்கு பின்னால் நீங்கள் ஒரு ஹீரோ தான். நீங்கள் கோபத்தில் சொல்லும் வார்த்தைகள் கூட ட்ரெண்டாகி விடுகிறது. உங்களை ஏளனம் செய்தவர்களை பற்றி பொருட்படுத்தாமல் காலை சொருகிறீர்கள். இங்கேயா பூச்சியாலும் உள்ள போகுது. பொருட்படுத்தாமல் தொடர்ந்து வீடியோக்கள் அந்த மூமெண்ட்டை போட்டு ராரா சரசுக்குறாரான்னு அப்படி இல்லை. இங்க பார்ல தடுத்துட்டு வரல போடுறாங்க, லேடியோ சக்தி லேடியோன்றாங்க. தொடர்ந்து வீடியோஸ் போடுங்க. உங்கள் புகழ் மேன்மேலும் வளர வாழ்த்துகிறேன். நீங்கள் இப்போது இருக்கிற மாதிரி எப்போதுமே ஹாப்பியாக இருங்க. இறைவனை வேண்டுகிறேன். என்றும் அன்புடன் உங்கள் உடன் பிறவாத தம்பி சிவதாஸ். அவசியம் கால் பண்ணுங்க. கண்டிப்பாக கால் பண்ணுறேன் உங்களுக்கு. சிவதாஸுக்கு கால் பண்ணுறேன். சிவதாஸ் அவர்களே, உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணால் உங்கள் நம்பர் தானே போட்டிருக்கீங்க, வேறு நம்பர் தான் போடல. ஆமாம், நல்ல லெட்ரு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஏன்னா இந்த காலிங் வந்து நான் கண்டிப்பாக பண்ணி தான் இருக்கேன். ஏன்னா இருட்டாயிட்டு இருட்டாக அழகாக தான் இருக்கீங்க. அந்த
இருட்டுல முறத்து விட்டா காம பிசாசு சொல்லுவானே இவன் சொன்னானே காம பிசாசா எப்படி இருக்கீங்க ஸ்ப்ரெட் பண்றீங்கண்ணே தும்புறீங்க. இந்த வீடியோ பார்த்தா வந்து நான் ஆனந்த அம்மாவை சொல்றேன் கேளுங்க. ஐயோ. நீங்க சீக்கிரம் அவனுக்கு கொஞ்சம் கல்யாணம் முடிக்க வழி பண்ணுங்க. நான் ரொம்ப அழகா ஐயோ வாய்க்குள்ள பேர்னு பார்த்தேன். சரி அடுத்த லெட்டர் எடுப்போம். பிச்சு போட்டுறதப்ப எறும்பு வந்துரும். அடுத்த லெட்டர் எடுப்போம். இப்போ அடுத்த லெட்டர் பார்ப்போம். காட்டு பிச்சு போட்டா முத்தில எனக்கு கவர் தானே. தேவலா ஜோலி பண்றீங்க நீ. இது பிச்சு போடு எறும்பு சும்மையே எறும்பு கடிக்கு. அது அப்படி ஆளப்பறான் பிச்சிட்டான். எறும்பு ஒரு முன்னாடி போடாங்களே வருதான்னு பாப்போம். இந்த பக்கமா மஸ்குட்டி வருதான் பாருங்க. ஆமா மஸ்குட்டி இருக்கும் அந்த நேரத்துல. நம்ம சரி ரைட் ஓகே ஓகே